வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கனிமொழி. இன்று நாம் தொகுக்கப்பட்ட தரவுகளின் பயன்முறையை அறியப் போகிறோம். இன்றைய பாடம் குழுப்படுத்தப்பட்ட தரவுகளுக்கான பயன்முறை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான அறிவு மற்றும் திறன்களை உங்களுக்குத் தரும். இந்த அமர்வின் முடிவில் குழுவான தரவுக்கான பயன்முறை சூத்திரத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள், மேலும் அதை நிஜ வாழ்க்கையை காட்சிகளுக்கு பயன்படுத்த முடியும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வு முடிந்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பயன்முறை என்றால் என்ன, குழுப்படுத்தப்பட்ட தரவுக்கான பயன்முறை, மாதிரி வகுப்பு அடையாளம். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள். பயன்முறை, மாதிரி வகுப்பு, அதிர்வெண் விநியோகம், குழுவாக்கப்பட்ட தரவு, தொகுக்கப்படாத தரவு, வகுப்பு இடைவெளி. நாம் 9ஆம் வகுப்பில் படித்த பயன்முறை என்ன என்பதை நினைவில் கொள்வோம். பயன்முறையானது முகடு தொகுப்பில் அடிக்கடி தோன்றும் மதிப்பை குறிக்கிறது, அதாவது அதிகபட்ச அதிர்வெண் கொண்ட கண்காணிப்பு முறை எனப்படும். தொகுக்கப்படாத தரவின் பயன்முறையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது இந்த அமர்வில் குழுவான தரவுகளின் பயன்முறையை எவ்வாறு பெறுவது என்று நாம் விவாதிக்கப் போகிறோம். பின்வரும் எடுத்துக்காட்டின் மூலம் தொகுக்கப்படாத தரவுக்கான பயன்முறையை எவ்வாறு கண்டுபிடித்தோம் என்பதை நினைவுபடுத்துவோம். 14, 25, 14, 28, 18, 17, 18, 14, 23, 22, 14, 18இன் பயன்முறையை கண்டறியவும். தீர்வு. முதலில் இந்த தரவை பின்வரும் வடிவத்தில் ஏற்பாடு செய்கிறோம். 14, 14, 14, 14, 17, 18, 18, 18, 22, 23, 25, 28. இங்கு 14 அடிக்கடி நிகழ்கிறது, அதாவது 4 முறை. எனவே இந்த தரவின் பயன்முறை 14 ஆகும். அதிர்வெண்களை பார்ப்பதின் மூலம் குழுப்படுத்தப்பட்ட அதிர்வெண் விநியோகத்தில் பயன்முறையை அடையாளம் காண இயலாது. இங்கே மாடல் கிளாஸ் எனப்படும் அதிகபட்ச அதிர்வெண் கொண்ட வகுப்பை மட்டுமே நாம் கண்டறிய முடியும். பயன்முறை என்பது மாதிரி வகுப்பிற்குள் இருக்கும் மதிப்பாகும், மேலும் இது சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது.
பயன்முறை ஈடு எல் கூட்டல் அடைப்பு குறிக்குள் எஃப் கீழ் இலக்க எண் 1 கழித்தல் கீழ் இலக்க 0 கீழ்கோடு 2 எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 2 அடைப்புக்குறி எச். இங்கே எல் ஈடு மாதிரி வகுப்பின் குறைந்த வரம்பு, எச் ஈடு வகுப்பு இடைவெளியின் அளவு, அதாவது அனைத்து வகுப்பு அளவுகளும் சமமாக இருக்க வேண்டும். எஃப் கீழ் இலக்க 1 ஈடு மாதிரி வகுப்பின் அதிர்வெண், எஃப் கீழ் இலக்க 0 ஈடு மாதிரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் அதிர்வெண், எஃப் கீழ் இலக்க 2 ஈடு மாதிரி வகுப்பிற்கு பின்வரும் வகுப்பின் அதிர்வெண். ஆனால் மாதிரி வகுப்பு என்றால் என்ன? மாதிரி வகுப்பு என்பது அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வெண் விநியோகத்தில் உள்ள வகுப்பு இடைவெளி ஆகும். இப்போது இந்த சூத்திரத்தை எப்படி எப்போது பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வருடத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் வயதை பின்வரும் அட்டவணை காட்டுகிறது. மேலே கொடுக்கப்பட்ட தரவின் பயன்முறையை கண்டறியவும். தீர்வு. அட்டவணையை பார்த்தால் இது ஒரு குழு முகடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் முன்பு விவாதித்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போது அட்டவணையை கவனியுங்கள். 35 முதல் 45 வயது இடைவெளியில் அதிக அதிர்வெண் இருப்பதை காணலாம். அதாவது அதிகபட்ச நோயாளிகளின் எண்ணிக்கை 23. எனவே மாதிரி வகுப்பு 35 முதல் 45 ஆகும். தொகுக்கப்பட்ட தரவுகளின் பயன்முறை நமக்கு தெரியும். பயன்முறை ஈடு எல் கூட்டல் எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கீழ்கோடு 2 எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 2 அடைப்புக்குறி எச். எல் ஈடு மாதிரி வகுப்பின் கீழ் வரம்பு ஈடு 35. எச் ஈடு வகுப்பு இடைவெளியின் அளவு ஈடு 45 கழித்தல் 35 ஈடு 10. எஃப் கீழ் இலக்க 1 ஈடு மாதிரி வகுப்பின் அதிர்வெண் ஈடு 23. எஃப் கீழ் இலக்க 0 ஈடு மாதிரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் அதிர்வெண் ஈடு 21. எஃப் கீழ் இலக்க 2 ஈடு மாதிரி வகுப்பிற்கு பின்வரும் வகுப்பின் அதிர்வெண் ஈடு 14. இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 35 கூட்டல் அடைப்புக்குறி 23 கழித்தல் 21 கீழ்கோடு 2 அடைப்புக்குறிக்குள் 23 கழித்தல் 21 கழித்தல் 14 அடைப்புக்குறி 10. ஈடு 35 கூட்டல் அடைப்புக்குறி 20 கீழ்கோடு 46 கழித்தல் 21 கழித்தல் 14.
ஈடு 35 கூட்டல் அடைப்புக்குறி 20 கீழ்க்கோடு 46 கழித்தல் 35. ஈடு 35 கூட்டல் 20 கீழ்க்கோடு 11. எல்சிஎம் எடுப்பதின் மூலம் நாம் பெறுகிறோம் ஈடு 385 கூட்டல் 20 கீழ்க்கோடு 11. ஈடு 405 கீழ்க்கோடு 11. ஈடு 36.8. எனவே மேலே உள்ள தரவின் பயன்முறை ஈடு 36.8. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். பின்வரும் விநியோகம் இந்தியாவின் மேல்நிலைப் பள்ளிகளில் மாநில வாரியான ஆசிரியர் மாணவர் விகிதத்தை வழங்குகிறது. இந்த தரவின் பயன்முறையை கண்டறியவும். தீர்வு. அட்டவணையை கவனிப்பதின் மூலம் இது குழுவான தரவு என்று நாம் முடிவு செய்யலாம். எனவே நாம் பயன்முறை சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். 30 முதல் 35 இடைவெளியில் அதிக அதிர்வெண், அதாவது அதிகபட்ச மாநிலங்கள் 10 இருப்பதை காணலாம். எனவே மாதிரி வகுப்பு ஈடு 30 முதல் 35. தொகுக்கப்பட்ட முகடுகளின் பயன்முறை நமக்கு தெரியும். பயன்முறை ஈடு எல் கூட்டல் அடைப்புக்குறி எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கீழ்க்கோடு 2 எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 2 அடைப்புக்குறி எச். எல். ஈடு மாதிரி வகுப்பின் குறைந்த வரம்பு ஈடு 30. எச். ஈடு வகுப்பு இடைவெளியின் அளவு ஈடு 35 கழித்தல் 30. ஈடு 5. எஃப் கீழ் இலக்க 1 ஈடு மாதிரி வகுப்பின் அதிர்வெண் ஈடு 10. எஃப் கீழ் இலக்க 0 ஈடு மாதிரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் அதிர்வெண் ஈடு 9. எஃப் கீழ் இலக்க 2 ஈடு மாதிரி வகுப்பிற்கு பின்வரும் வகுப்பின் அதிர்வெண் ஈடு 3. இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 30 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 10 கழித்தல் 9 கீழ்க்கோடு 2 அடைப்புக்குறிக்குள் 10 கழித்தல் 9 கழித்தல் 3 அடைப்புக்குறி 5. ஈடு 30 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 5 கீழ்க்கோடு 20 கழித்தல் 9 கழித்தல் 3. ஈடு 30 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 5 கீழ்க்கோடு 20 கழித்தல் 12. ஈடு 30 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 5 கீழ்க்கோடு 8 மூலம் நாம் பெறுகிறோம் ஈடு 240 கூட்டல் 5 கீழ்க்கோடு 8. ஈடு 245 கீழ்க்கோடு 8. ஈடு 30.625.
எனவே கொடுக்கப்பட்ட தரவுக்கான பயன்முறை 30.625 ஆகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கிராமத்தின் 200 குடும்பங்களின் மொத்த மாதாந்தர குடும்ப செலவுகளின் பங்கீட்டை பின்வரும் தரவு வழங்குகிறது. குடும்பங்களின் மாதிரி மாதாந்தர செலவுகளை கண்டறியவும். தீர்வு. அட்டவணையை கவனிப்பதின் மூலம் இது குழுவான தரவு என்று நாம் முடிவு செய்யலாம். எனவே நாம் பயன்முறை சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். 1500 முதல் 2000 இடைவெளியில் அதிக அதிர்வெண் உள்ளது. அதாவது அதிகபட்ச குடும்பங்களின் எண்ணிக்கை 40 இருப்பதை காணலாம். எனவே மாதிரி வகுப்பு ஈடு 1500 முதல் 2000. தொகுக்கப்பட்ட தரவுகளின் பயன்முறை நமக்கு தெரியும். பயன்முறை ஈடு எல் கூட்டல் அடைப்புக்குறிக்குள் எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கீழ்கோடு 2 எஃப் கீழ் இலக்க 1 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 0 கழித்தல் எஃப் கீழ் இலக்க 2 அடைப்புக்குறி எச். எல் ஈடு மாதிரி வகுப்பின் குறைந்த வரம்பு ஈடு 1500. எச் ஈடு வகுப்பு இடைவெளியின் அளவு ஈடு 1500 கழித்தல் 2000 ஈடு 500. எஃப் கீழ் இலக்க 1 ஈடு மாதிரி வகுப்பின் அதிர்வெண் ஈடு 40. எஃப் கீழ் இலக்க 0 ஈடு மாதிரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் அதிர்வெண் ஈடு 24. எஃப் கீழ் இலக்க 2 ஈடு மாதிரி வகுப்பிற்கு பின்வரும் வகுப்பின் அதிர்வெண் ஈடு 33. இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். பயன்முறை ஈடு 1500 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 40 கழித்தல் 24 கீழ்கோடு 2 அடைப்புக்குறிக்குள் 40 கழித்தல் 24 கழித்தல் 33 அடைப்புக்குறி 500. ஈடு 1500 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 16 கீழ்கோடு 80 கழித்தல் 24 கழித்தல் 33 அடைப்புக்குறி 500. ஈடு 1500 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 16 கீழ்கோடு 23 அடைப்புக்குறி 500. ஈடு 1500 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 8000 கீழ்கோடு 23. ஈடு 1500 கூட்டல் 347.83. ஈடு 1847.83. எனவே குடும்பங்களின் மாதிரி மாதாந்தர செலவு ஈடு ரூபாய் 1847.83. மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக பார்ப்போம். பயன்முறை என்பது தரவு தொகுப்பில் அடிக்கடி தோன்றும் மதிப்பாகும். மேலும் இது தொகுக்கப்படாத மற்றும் குழுவாக்கப்பட்ட தரவு இரண்டிற்கும் பொருந்தும்.
தொகுக்கப்படாத தரவுகளில் அதிக அதிர்வெண் கொண்ட மதிப்பு பயன்முறை ஆகும். மாதிரி வகுப்பு என்பது அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வெண் விநியோகத்தில் உள்ள வகுப்பு இடைவெளி ஆகும். தொகுக்கப்பட்ட தரவுகளில் அதிக அதிர்வெண் கொண்ட மாதிரி வகுப்பு கழித்தல் வகுப்பு இடைவெளி பயன்முறை ஆகும். தொகுக்கப்பட்ட தரவுகளில் பயன்முறைக்கான சூத்திரம் ஈடு இங்கே எல் ஈடு மாதிரி வகுப்பின் குறைந்த வரம்பு. எச் ஈடு வகுப்பு இடைவெளியின் அளவு, அதாவது அனைத்து வகுப்பு அளவுகளும் சமமாக இருக்க வேண்டும். எஃப் கீழ் இலக்க 1 ஈடு மாதிரி வகுப்பின் அதிர்வெண். எஃப் கீழ் இலக்க 0 ஈடு மாதிரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் அதிர்வெண். எஃப் கீழ் இலக்க 2 ஈடு மாதிரி வகுப்பிற்கு பின்வரும் வகுப்பின் அதிர்வெண்.